அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகத்தில் சூரியனும் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான். சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகும். தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையும். சூரியனால் ஏற்படும் யோகங்கள் நாம் இப்போது பார்க்கலாம். நவகிரகங்கள்ல சூரியன் தான் தலைவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி இவர்களுக்கு தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையின் பாசம் இவர்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரியன் தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும்போது, மீன ராசியில் சூரியன் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜராஜேஸ்வர் யோகம் ஏற்படுகிறது. சிறந்த கற்பரை திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். இந்த யோக அமைப்பு உண்டாகக்கூடியவர்களுக்கு அரசு வேலைகள் தேடி வரும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வார்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ஒரு வகையில் ராஜ யோக அமைப்பு தான். இதனால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுவை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசியோகமாகும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், வசியோகத்தால் பிறந்தவர்கள், இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள். நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள். அரசாங்கம் உயர் பதவி, வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள். இனிமையான வார்த்தையை பேசக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோகமாகும். இந்த அமைப்பு, இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள், இனிமையான பேச்சாளர்கள், உணவுக்கு பஞ்சம் இருக்காது, உதவும் குணம் கொண்டவர். 2இல் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படும். 2இல் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்கும். 2இல் குரு வித்தைகள் கூடும். சுக்கிரன் இருந்தால் செல்வம் கூடும். சுகபோக வாழ்வு அமையும். 2இல் சனி இருந்தால் பல திருமணம் நடக்கும். சூரியனுடன் சனி, ராகு, கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் வேசி யோகம் செயல்படாது. சூரியன் மேசம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 12இல் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோகம் அமையும். அதே போல சூரியன் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருந்து 12இல் புதன், சுக்கிரன், சனி இருப்பது சிறப்பான யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியனுக்கு 12இல் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள். செல்வ வளம் கிடைக்கும். 12இல் செவ்வாய்
செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகும். சூரியனுக்கு 12 குரு சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் 2ஆம் வீட்டில் புதன் 11 சந்திரன் இருக்க வேண்டும். குரு சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகும். இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள், சகல சாஸ்திரங்களை கரைத்து குடித்த மேதைகள், மேடை பேச்சாளர்கள், செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க சூரியன் உச்சம் பெற்று லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்க சந்திரன் குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் இரவி யோகம் ஏற்படுங்க. ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு 14 வயது முதல் 8 வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க. சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்க 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் உண்டாகுங்க. இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்தாருக்கு 15 வயது முதலே சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. தாமரை போன்ற கண்கள், அழகிய உடல் அமைப்பு இருக்குங்க. செல்வமும் செல்வாக்கும் இவர்களுக்கு அதிகரிக்குங்க. சூரியன் சந்திரன் இணைந்து மிக பெரிய யோகத்தை தருதுங்க. 1, 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் ராஜ யோகம் உண்டாகுங்க. சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டுங்க. சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்புங்க. லக்னத்திற்கு 2, 3, 11ஆம் இடங்களில் இணைந்திருப்பது யோகங்க. அதே போல 4, 7, 10ஆம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான யோகங்களை ஏற்படுத்துங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் இந்த தருணங்கள்ல புதனோடு இணைந்திருக்கிறாருங்க. தனாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பது பலம் வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல ராகுவும் சமமாக 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் புதன் இருப்பதால தொழில் முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தாய் வழி உறவுகள் கை கொடுக்குங்க. கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பத்திரிகை தொழில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலைமையும் சீராகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதற்கு உறுதுணையாக சுக்கிரன் இருக்கிறாரு. மேலும் துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பல கிரக நிலைகள் எதிர்நிலையில் இருப்பதால வரவை விட செலவுகள் அதிகரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலையை தருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனம் தேவைங்க. அலுவலக சூழ்நிலையில் இடையூறுகள் வருங்க. அது மன அமைதியை குறைக்குங்க. எனவே கவனமாக மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. முடிந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு தர வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவெடுக்காமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய சோஸ்திரங்களை பாடி வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.